ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது தியரட்டி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது காஃப்டர் யூஸ் பண்ண மூலமாக என்னது ஸ்மெல்லை டிடெக்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். காஃப்டர்னால் ஒரு வகையான ட்ரோன் மாதிரி. இந்த டிவைஸ் என்ன செய்யணும்னா ஸ்மெல்லை டிடெக்ட் பண்ணும். ஆல்கஹாலாக என்ன மாதிரி கண்டென்ட்டாக தான் ஸ்மெல் பண்ணும். இப்போ எப்படி சொல்கிறோம், நீங்கள் ஏதோ ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ஏதோ ஒரு மோப்பை கொடுக்குறீங்கன்னா அது எங்கே அந்த ஸ்மெல் வருதோ அதை டிடெக்ட் பண்ணும். ஏன்னா ஒரு மோப்ப நாய் மாதிரியும் வேலை செய்யும். அதே மாதிரில அப்போ அந்த ஸ்மெல் இருக்கும்ல, ஸ்மெல் பண்ணி அது மூலமாக அது என்ன மாதிரி சப்ஸ்டன்டான மூலமாக அந்த ஸ்மெல் உருவாகிருக்கு கூட அதை கண்டுபிடிக்க முடியும். இது உருவாக்குனது யூனிவர்சிட்டி வாஷிங்டனில் பிஹெச்டி ஸ்டூடெண்ட் மெலனி ஆண்டர்சன் அவங்க டீம் சேர்ந்து இதை உருவாக்குனாங்களே. இது முக்கால்வாசி எதுக்கு உருவாக்குனாங்கன்னா, முக்கியமாக ஹியூமன்ஸு ரொம்ப டேஞ்சரான கேஸ் லீக்கு சில முக்கியமான ப்ராப்ளமான ஒரு ஏரியாவில் இது மூலமாக யூஸ் பண்ணி நம்ம ஸ்மெல்லை டிடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த காஃப்டரே உருவாக்கியிருக்காங்களே. ஆனால் இது ஃப்யூச்சரில் இவங்க சொல்லியிருக்காங்க, ஃப்யூச்சரில் மாசுக்கு இது யூஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா இது மூலமாக மாசில் என்னது இது இருக்கா, என்ன சொல்கிறது, அங்கே அட்மாஸ்பியரில் நம்மளால் சுவாசிக்க முடியுமா, என்ன மாதிரி கேஸ் என்ன மாதிரி சப்ஸ்டன்ட் அட்மாஸ்பியரில் இருக்குது, அதை டிடெக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல் ஒரு டூலாக இருக்கும்னு அவங்க டீம் சேர்ந்தவங்க சொல்லியிருக்காங்க.